விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் 25வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தங்கள் கைகளில் காயங்களை ஏற்படுத்திக் கொண்டு போராட்டம் நடத்தி வருவது குறித்து நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதி, இன்று விவசாயிகள் எந்த மாதிரியான போராட்டம் நடத்தி வருகின்றனர் அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் வந்திருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. இதை தடுப்பதற்கு ஏதேனும் முயற்சிகள் அரசு தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா பதிவு செய்யலாம். தேவேந்திரன் விவசாயிகளுடைய போராட்டமானது இன்று 25வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த 25வது தினத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வினோதமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மோடி போன்ற ஒரு மனிதருக்கு அந்த உருவபொம்மை மாட்டப்பட்டிருக்கிறது. அவரை இங்க இருக்கக்கூடிய சக விவசாயிகள் மோடியாக பாவித்து அவர்களுடைய அதாவது விவசாயிகளுடைய கைகளை கையால் கீறிக்கொண்டு இந்த மோடி அந்த உருவபொம்மைக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ரத்தத்தால் திலகமிட்டு இருக்கிறார்கள். இதற்காக என்னவென்றால், அதாவது அது மட்டுமில்லாமல் இது போன்ற பார்க்கலாம், இது போன்ற ஒரு பலரினுடைய கைகளில் இந்த கையை அவர்கள் பிளேடால் கிழித்துக் கொண்டு இது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஐயா, இது போன்ற போராட்டத்தில் நீங்க ஏன் ஈடுபடுறீங்க? ஐயா, நாங்க 25 நாட்களாக டெல்லியிலே வந்து அமைதி கடந்த 25 நாட்களாக டெல்லியிலே வந்து இந்த பனியிலும் வெயிலையும் இந்த மழையிலையும் பட்டமே, ரோட்ல படுத்து கிடந்தமே, ரோட்ல உட்கார்ந்து இருந்தமே, ரோட்ல சோறு தின்னமே, எங்களை பார்க்க மறுக்கிறாரு, எங்களை பேச மறுக்கிறாரு. இது நியாயமா? அதனால அவருக்கு காணிக்கையாக்குறோம் ரத்தத்தை. இது போன்ற நீங்க தேவேந்திரன் தற்பொழுது நீங்க பார்க்கலாம், விவசாயிகள் இந்த போராட்டத்தை அடுத்து தற்பொழுது வந்து காவல்துறையினர் வந்து விவசாயிகளை கைது செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இதற்காக இந்த பார்லிமெண்ட் சீட்டு காவல்துறையினர் தற்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் ஐயா கண்டவர்களை வாகனத்தில் ஏறும்படி வற்புறுத்தினார்கள். ஆனால் இதற்கு சக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது இங்கு ஒரு சிறிய அளவில் ஒரு கைகலப்பு ஏற்பட்டு இருக்கிறது. காவல்துறையினர் தற்பொழுது இவர்களுடைய விவசாயிகளை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதற்காக காவல்துறையினர் இங்கு வந்திருக்கிறார்கள். ஐயா கண்டு தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு இதற்கான அதாவது அவரை வாகனத்தில் ஏற்றலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த ஐயா கண்டு அவர்கள் செய்தியாளர் சந்திக்கிறார். அதை நேரடியாக பார்க்கலாம். பாருயா, எங்களை காப்பாத்துங்கய்யா, விட்டுறாதீங்கய்யா. ரிசர்வ் பேங்க் கவர்னர் விட்டு எங்களை கொலைசிய பாக்குறீங்களா? ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு மாசம் 25 லட்சம் கொடுக்கறியா? எங்களுக்கு என்னையா வருஷத்துக்கே 1 லட்சம் முடியாது கேட்கிறோம். எங்களுக்கு லாபகரமான விலை கொடுத்தீங்கன்னா நான் கேட்போமா ஐயா? எதையாவது உங்களை எங்களை காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கன்னு மோடியா தான் நேரா வரமாட்டேங்கிறாரு. அது மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு போய் அவரு காலில் ரத்த காணிக்கையா கையெல்லாம் அறுத்து ரத்தம் கொட்டிட்டோம். உழைக்கும் கரங்கள் இன்று ரத்தத்தை அவர் காலிலே சிந்தி இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் இங்கே நாங்கள் தொடர் உண்ணாவிரதத்திலே இருப்போம், சாகுவரை உண்ணாவிரதத்தில் இருப்போம். என் பேர் ஐயா கண்ணு, நான் தேசிய தென்னிந்திய விவசாய மாநில தலைவர். தேவேந்திரன் இவருடைய கோரிக்கை, அதாவது 25 நாட்களாக பிரதமர் மோடி எங்களை சந்திக்கவில்லை. அதற்காக தற்பொழுது இது போன்ற ஒரு வித்தியாசமான முறையில் இவரினுடைய அதாவது பிரதமரினுடைய கவனத்தை எங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும். அதுதான் வந்து விவசாயிகளுடைய ரத்தத்தை மோடி குடிக்கிறார். அதன் காரணமாகத்தான் விவசாயிகள் தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டு தற்பொழுது அந்த ரத்தத்தின் மூலம் மோடிக்கு திலகமிட்டு இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வகையில் இங்கு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இந்த ஜந்தர் மந்தர் சாலையை விட்டு மறுபுறம் செல்வதை தடுக்கும் வகையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இங்கு இன்ஸ்பெக்டர் தலைமையில் காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பின்பு, அதாவது இதற்கு முன்பாகவே ஐயாக்கன் அவர்களை காவல்துறை வாகனத்தில் ஏற்றுவதற்கு காவல்துறையினர் முயன்றார்கள். ஆனால் அதற்கு சக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தற்பொழுது ஐயாக்கன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தற்பொழுது காவல்துறையினர் இங்கு காத்திருக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பின்பு காவல்துறையினர் அவர்களுடைய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன், மதியழகன், மருத்துவ உதவிகள் ஏதேனும் செய்து தரப்பட்டிருக்கிறதா? ஏன்னா நிறைய பேர் கைகளை அறுத்திருக்கிறாங்க. மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டிருக்கா? அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது காவல்துறையினருக்கு இது குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இங்கு வந்து முதலில் இது போன்ற அதாவது நீங்கள் அமைதியான முறையில் போராடுவதற்கு தான் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது தவிர இது போன்ற அதாவது உங்களை வருத்தி கொண்டு இது போன்ற இது ஒரு இந்த சம்பவம் அதாவது கைகளை அறுத்துக் கொள்வது என்பது ஒரு தற்கொலைக்கு சமமான காரியமாகும். எனவே நீங்கள் இது போன்ற காரியத்தில் ஈடுபட வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அதையும் மீறி தொடர்ந்து விவசாயிகள் இது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது பெரும்பாலானோர் தங்கள் கைகளை அறுத்துக் கொண்டதன்
இருப்பதன் காரணமாக ரத்தம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் காவல்துறையினர் தற்பொழுது இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். இதனை தொடர்ந்து தற்பொழுது இவர்களை அந்த ஐயாக்கண்ணா அவர்களை வண்டியில் காவல்துறை வாகனத்தில் ஏற்றுவதற்கு தான் அவர்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறார்களே தவிர தற்போது வரை அவர்களுக்கு எந்த விதமான முதலுதவி சிகிச்சைகளும் அளிக்கப்படவில்லை. தேவேந்திரன், இவர்கள் கைகளை அறுத்தது ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வாக இருந்தாலும் தற்பொழுது வரை சிலருக்கு தொடர்ந்து அந்த ரத்தமானது தொடர்ந்து வெளியேறி கொண்டு இருக்கிறது. காவல்துறையினர் தற்பொழுது இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த தான் முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக ஐயாக்கண்ணா அவர்களை வாகனத்தில் ஏற்ற முயற்சிக்கிறார்களே தவிர தற்பொழுது வரைக்கும் இந்த விவசாயிகளுக்கு இது போன்ற ஒரு முதலுதவி சிகிச்சைகளும் அளிக்கப்படவில்லை. அதற்கான மருத்துவர்களோ ஆம்புலன்ஸ் போன்ற எந்த வசதியுமே இந்த பகுதியில் இல்லை. தேவேந்திரன், மதியழகன், தொடர்ச்சியா இந்த மாதிரியான போராட்டத்திற்கு எந்த மாதிரியான செவிமடுத்தல் இருந்திருக்கிறது? இதுவரை 25 நாள் தொடர்ச்சியா அவங்க போராடிட்டு இருக்கிற நிலையில ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா? இதுவரை என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்திருந்தது? அந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு என்னவா இருந்துச்சு? தற்பொழுது இவர்களுடைய இந்த போராட்டம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது விவசாயிகளுடைய போராட்டமானது இன்று 25 நாளை எட்டி இருக்கிறது. குறிப்பாக கடன் தள்ளுபடி வேண்டும், வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், தேசிய நதிகளை இணைக்க வேண்டும், இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக தொடர்ந்து இவர்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியை 3 முறை சந்தித்திருக்கிறார்கள். அதனை தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங், நதிகள் இணைப்பு தொடர்பாக மத்திய நீர்வள அமைச்சர் உமா பாரதி ஆகிய அனைவருமே இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக நிதி அமைச்சருடன் சந்திப்பு என்பது 3 முறை நடந்திருக்கிறது. இருப்பினும் இது தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் எந்தவிதமான உறுதியும் அளிக்கப்படவில்லை. ஜெட்லி அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், இது அதாவது கடன் தள்ளுபடி என்பது அரசினுடைய கொள்கை சார்ந்த முடிவு. அது அரசு தொடர்பாக அதாவது அனைத்து தரப்பிலும் ஆலோசித்துதான் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து வேறு எந்த விதமான உத்தரவும் அருண் ஜேட்லி தரப்பில் அளிக்கப்படவில்லை. அதே போல காவிரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்தவரைக்கும் இவர்கள் உமா பாரதி சென்று சந்தித்த பொழுது உமா பாரதி தெரிவித்த விஷயம், இந்த வழக்கு தற்பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனவே இதில் மத்திய அரசு எது போன்ற ஒரு தலையீடும் செய்ய முடியாது என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக தமிழக அரசு 40,000 கோடி ரூபாய் கேட்டது. விவசாயிகளும் அதே தொகையை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் மத்திய அரசு தரப்பில் தற்பொழுது வரைக்கும் 1785 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே அது போன்ற அதாவது தமிழக அரசு கேட்ட முழு வறட்சி நிவாரண நிதியும் உடனடியாக வழங்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய பிரதானமான கோரிக்கைகள். இது தொடர்பாக மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறத தவிர உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என்றுதான் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக எந்த விதமான ஒரு உறுதியையும் அளிக்கப்படவில்லை. ஐயாக்கண்ணா அவர்கள் ஏற்கனவே நிறைய முறை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த முறையும் அருண் ஜேட்லி உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் தெரிவித்தாரே தவிர கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றவில்லை. எனவே இந்த முறை நாங்கள் அவர் சொல்வதை நம்பி நாங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் வரை நிச்சயமாக போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம் தொடர்பாக மத்திய அரசு தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு உறுதியான அறிவிப்பும் வெளியாகவில்லை. இவர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றுதான் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவர் மட்டுமல்லாமல் தம்பிதுரை என அனைவருமே இதே கோரிக்கைகளை தான் முன்வைத்தார்கள். ஆனால் விவசாயிகள் தொடர்ந்து இவர்களுடைய உறுதிமொழியை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவேந்திரன், அதன் தொடர்ச்சியாக தான் இன்று இப்படி கைகளை அறுத்துக் கொண்டு ஒரு வினோதமான முறையில் போராடுகிறார்கள். தேவா, மதி, தொடர்ச்சியா இந்த மாதிரியான போராட்டம் நடந்து வர்றது குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க. அதே நேரத்தில் கைகளை அறுத்து கொண்டு இந்த மாதிரியான ரத்த காணிக்கை செலுத்துவது மாதிரியான போராட்டம்ங்கிறது ஒரு தற்கொலை முயற்சியா போலீசாரால் பார்க்கப்படுவது குறித்து முன்பு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே மரத்தில் ஏறி தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சிருந்தது சில நாட்கள்ல. இந்த நிலையில தற்பொழுதும் இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அது குறித்த பல்வேறு தகவல்கள் அளித்தமைக்கு மிக்க நன்றி மதியழகன்.